தள்ளி சமயபுரம்னு ஒரு மாரியம்மன் சுவாமி இருக்கு. அதாவது எப்படின்னா திருச்சியில வந்துட்டு 3 கோவில் வந்துட்டு ஃபேமஸுங்க. அதாவது எப்படின்னா ஒன்று திருச்சியில மலைக்கோட்டை உச்சி பிள்ளையார் கோயில் ஒன்று, அடுத்து வந்துட்டு ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோயில் ஒன்று, அடுத்தது மூணாவதா சமயபுரம் மாரியம்மன். சரிங்களா? அதாவது எப்படின்னா அது வந்து ரொம்ப சக்தி வாய்ந்த அம்மனுங்க. உங்களுக்கு வந்துட்டு அந்த சாமியோட பவர் தெரியுதா தெரியலையோ எனக்கு தெரியாது. அதாவது சமயபுரம் மாரியம்மன்கிறது வந்துட்டு திருச்சியில இருக்கிற ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் சுவாமியோட தங்கச்சி, பெருமாளோட தங்கச்சி மாரியம்மன். அவங்களுக்கு வந்துட்டு நாளைக்கு சமயபுரத்துல தேரோட்டம். சரிங்களா? அதாவது எப்படி ரொம்ப ஃபேமஸான கோவிலுங்க, ரொம்ப சக்தி வாய்ந்த கோவில். அது வந்து நம்மளுக்கு எவ்வளோ கஷ்டம் நஷ்டம் அப்படி எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் அந்த அம்மன் கிட்ட வந்துட்டு உங்க குறைகளை வந்து நீங்க வந்துட்டு மனசார அந்த அம்மனை நினைச்சு நீங்க வந்துட்டு மனசார வேண்டிட்டு போனீங்கன்னா அடுத்த டைம் வந்துட்டு அடுத்த தேரோட்டத்துக்கு வந்துட்டு நீங்க வந்துட்டு அந்த சுவாமிக்கு வந்து அந்த அம்மன் சுவாமிக்கு வந்துட்டு நீங்க நன்றி சொல்ற மாதிரிக்க அவ்வளோ சக்தி வாய்ந்த அம்மன்ங்க. அதனால என்ன ஃபாலோ பண்ற ஃப்ரெண்ட்ஸ் அனைவரையும் வந்துட்டு நான் வந்து அன்போட பண்போட பாசத்தோட வந்துட்டு நான் அவங்கள வந்து அழைக்கிறேன். அவங்களோட கஷ்டம்லாம் நிறைய பேத்துக்கு நிறைய கஷ்டம் துன்பம் நிறைய ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கஷ்டம் இருக்கும், ஒவ்வொரு பிரச்சனை இருக்கும். அந்த பிரச்சனைக்கெல்லாம் ஒரு தீர்வு உங்களுக்கு வேணும்னா நீங்க நான் சொல்ற என்னோட வேண்டுகோளை நீங்க வந்து கேட்டீங்கன்னா கண்டிப்பா நீங்க வந்து இந்த அம்மனை வந்து வேண்டிட்டு நீங்க கையெடுத்துட்டு போனீங்கன்னா கண்டிப்பா உங்க பிரச்சனைக்கு வந்து நல்ல தீர்வு கிடைக்குங்க. ஏன்னா நான் நிறைய அனுபவப்பட்டிருக்கேன். எனக்கும் நிறைய கஷ்டம் நஷ்டம் துன்பம் துயரம்லாம் வந்திருந்தாலும் அதை வந்து நான் அனுபவப்பட்டிருக்கேன். அந்த அம்மனோட சக்தியை வந்து நான் வந்து பயன்படுத்தியிருக்கேன். அவரும் எனக்கு தெரியும். அதனால என்ன ஃபாலோ பண்ற ஃப்ரெண்ட்ஸ் அனைவரும் நாளைக்கு சமயபுரம் மாரியம்மன் தேரோட்டம். அதனால ஃப்ரெண்ட்ஸ் அனைவரும் வந்துட்டு அந்த தேரோட்டத்துல வந்து கலந்துக்கணும். கலந்துட்டு உங்களோட வேண்டுதல் என்னவோ அதை வந்து நீங்க வேண்டிட்டு உங்க வேண்டுதல் வந்து நிறைவேறிடுச்சுன்னா அந்த அம்மனுக்கு வந்துட்டு நீங்க உங்க வேண்டுதல் என்ன வேண்டி இருந்தீங்களோ